Hey guys, welcome back to my channel. This is Priya Talks. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வித்தின் 30 டேஸில் எப்படி ஜாவாவில் மாஸ்டர் ஆகுது, ஃப்ரம் பிகினர்லேருந்து எப்படி ஜாவாவில் எக்ஸல் ஆகி இன்டர்வியூவை கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஓகே, நான் இந்த ஜாவா டெக்னாலஜியை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா பிகினர் ஃபேஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக கான்செப்ட்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ பிகினர் ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா ஜாவாவோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல்ஸில் என்னெல்லாம் படிக்கலாம்னா ஜாவாவோட லைக் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா என்ன, ஜேடிகேனா என்ன, ஜாவாவோட ஆர்கிடெக்சர், அதோட ஜேஆர்இ, ஜேவிஎம், ஸோ இந்த மூணுத்துக்கோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ இது எல்லாமே ஜாவாக்கே உரியதான ஒரு டாபிக்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இன்டர்வியூவில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது பாப்புலர் இன்டர்வியூ கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் ஜாவாவோட ஹாட் டாபிக். ஸோ இது எப்படின்னா இது எப்படி லைக் அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, எந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது, என்கேப்சுலேஷன்னா என்ன, பாலிமார்ஃபிசம்னா என்ன, ஸோ இது எல்லாம் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஸோ இது எல்லாமே பிகினர் லெவலில் வந்துடும். ஸோ இது எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுறது அப்படின்னா ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. நான் எப்படி லேர்ன் பண்ணேன் அப்படின்னா Amigoscode. ஸோ இந்த சேனலை யூஸ் பண்ணி தான் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ இதில் நிறைய பேசிக்லேருந்து லைக் ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸில் டவுட் இருக்கோ ஸோ அந்த டாபிக்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ பேரலி நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலாம். இப்போது நான் எப்படி பண்ணுவேன்னா ஒரு ப்ராப்ளமை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நானே என்னோட ஓனில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரலி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பிகினர் ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் பாஸ்ட் அவுட், இந்த வருஷத்தில் பாஸ்ட் அவுட்டாக இருப்பீங்க, ஆல்ரெடி லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, இல்லை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ ஹாவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ கைஸ். என்ன அப்படின்னா கீக் ஃபார் கீக்ஸ். ஸோ கீக் ஃபார் கீக்ஸ் தெரியாத வெப்சைட்டே இருக்க முடியாது. அவங்க குட் ஆப்பர்ச்சுனிட்டியை வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ கிக் ஃபார் கிக்ஸில் டிஎஸ்சி ப்ளஸ் பைத்தான்ற லைக் காம்பினேஷன் ஆஃப் கோர்ஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு வீடியோ லெக்சர்ஸ் இருக்குது, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குவிஸஸ் இருக்குது, டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்குது, கான்டெஸ்ட் இருக்குது, அண்ட் ஒன் டவுட் செஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும், டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா அவங்க பைத்தன் லாங்குவேஜை சூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஏன்னா பைத்தன் இஸ் லைக் மேண்டேட்டரி லாங்குவேஜ் அண்ட் வெரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டு பிகம் அ டேட்டா அனலிஸ்ட். இதே ப்ராப்ளம் சால்விங் போகிறாங்க, இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ டிஎஸ்சியை லேர்ன் பண்ணிக்கலாம். இது 2-in-1 ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய கீ ஹைலைட்ஸ் இருக்குது. அதாவது 45+ hours ரெக்கார்டிங் செஷன்ஸ் இருக்குது, பை வீக்லி லைவ் செஷன்ஸ் இருக்குது, அண்ட் வீக்கெண்ட் எவ்ரி வீக்கெண்ட் ஒன் டவுட் செஷன்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நிறைய டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு, லிஸ்ட்டு, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக், கியூ, பைனரி சர்ச், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ப்ளஸ் இதில் இந்த கோர்ஸை பை பண்ணி ப்ளேஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களோட ரேட்டிங்ஸ், அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஸோ அதையும் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ வில் கெட் லைக் மோர் கான்ஃபிடென்ஸ். ஓகே, இந்த கோர்ஸ் பை பண்ணலாமா வேணாமான்னு பாருங்கள். முன்னாடிலாம் இந்த கோர்ஸ் 5,999, பட் இப்போதைக்கு செம்ம ஆஃபர் போயிட்டுருக்கு. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 3,999. அதாவது ஒரு கோர்ஸே முன்னாடிலாம் 3,999 நான் பை பண்ணும்போது. பட் இந்த 2-in-1 இது 3 டிஎஸ்சி ப்ளஸ் பைத்தான் 3,999. ஸோ இதில் நீங்களே பார்த்துக்கோங்க, டவுட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் 6 months. ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ஸ் 6 monthsக்கு நமக்கு வேலிடாக இருக்குது. ஸோ இதில் ஹேவ் அ கூப்பன் இருக்குது அண்ட் யூ சேவ் -2,000. இப்போ நம்மளோட கூப்பன் கோடு பிரியா 8389. ஸோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணும்போது 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது லைக் இன்னுமே உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸோ திஸ் இஸ் லைக் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் மிஸ் இட். நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. இங்கே பே நவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட்.
ஓகே, இப்போ வந்து நீங்கள் பிகினர் ஃபேஸ் முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து ஜாவா 8. ஸோ ஜாவா 8ல் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வந்து அதில் வந்து கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ என்ன பண்ணுன்னா ரெடிமேட் மெத்தட் வந்து இதில் ஆல்ரெடி வந்து பில்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால கோர் ஜாவா யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறதை விட இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐயில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 லைன்ஸ் கோட் எழுதுறீங்க அப்படின்னா கோர் ஜாவா யூஸ் பண்ணி அதை வந்து நிறைய ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து ரெடிமேட் மெத்தட்ஸ், அதாவது இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம ஃபில்டர் வேணும்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம், இல்லை மேக்ஸிமம் நம்பர் வேணும்னா மேக்ஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேப் பண்ணணும் அப்படின்னா மேப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்பில்ட் மெத்தட் வர்றதுனால ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ வந்து நம்ம வந்து பாய்லர் பிளேட் கோட் வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். லைக் டூப்ளிகேட் கோட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக ரெடியூஸ் பண்ணி ரீயூசபிளும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் அந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ரீம் ஏபிஐஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ். இது தவிர்த்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய இம்பார்ட்டன்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லைக் கோர் ஜாவா அண்ட் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்சி. இப்போ வந்து நீங்கள் டிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து டிஎஸ்சியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேம் தான், பட் நம்ம எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு சிலர் வந்து C++ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு சிலர் வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க, ஸோ ஒரு சிலர் வந்து பைத்தன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. பட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேம் தான், பட் அந்த லாங்குவேஜை பொறுத்து அந்த சின்டெக்ஸ், அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் லைக் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த பேக்கேஜ், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த இது வரும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்டர்வியூவில் இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸோ டிஎஸ்சி தான் இப்போ வரைக்கும் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈவன் தோ லைக் நீங்கள் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஸ்டார்ட் அப்க்கு ட்ரை பண்ணுறீங்கனாலுமே ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த டிஎஸ்சி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க இப்போதைக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜாவா படிக்கணும்னு நீங்கள் நினச்சி ஸோ டிஎஸ்சி இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ குணல் குஷ்வாஹா இந்த சேனலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இவரும் வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என்னெல்லாம் சேனல் பேர் சொல்கிறேனோ அந்த சேனலோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு லாங்குவேஜை கற்றுக்குறீங்கன்னா இப்போது அதோட பிளேலிஸ்ட் வந்து அதாவது எல்லா வீடியோவும் மர்ச் பண்ணி ஒரு 5 hours 6 hours 3 hours அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் டியூரேஷனில் எந்த வீடியோஸ் இருக்குது, ஸோ மினிமம் டியூரேஷனில் எந்த டியூட்டோரியல்ஸ் இது பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாகவும் டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. இதே நீங்கள் வந்து நிறைய டைம் இருக்கிற வீடியோஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன கான்செப்ட் நீங்கள் படிச்சிங்கன்னே மறந்துட்டுருவீங்க. ஸோ அதை எப்படி வந்து லைக் 10th வீடியோவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு மறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மினிமம் டியூரேஷனில் எந்த வீடியோ இருக்கோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த குணல் குஷ்வாஹா இந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து இந்த டிஎஸ்சி கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்குமே வந்து பிகினர் பார்த்தாச்சு, ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் பார்த்தாச்சு, அந்த டிஎஸ்சியும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஃபேஸ். ஸோ அட்வான்ஸ் ஃபேஸ் வந்து எதில் வரும்னா ஸோ கலெக்ஷன்ஸ் அண்ட் மல்டி த்ரெட்டிங். ஸோ மல்டி த்ரெட்டிங்னாவே நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஸோ அந்த த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம், அதை வந்து புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு. ஸோ இதில் இந்த டெலஸ்கோ இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் வந்து பெரிய விஷயம் அதாவது ரொம்ப கஷ்டமான விஷயம்னா கூட நமக்கு ஏற்ற மாதிரி புரிகிற மாதிரி ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1/2 hour கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவரோட வீடியோ பார்க்கும்போது ஒரு 10 minutes ஒரு 15 minutes இந்த ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் நம்மளால் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் வந்து இதுதான் டெலஸ்கோ. ஸோ அதாவது த்ரெட்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் என்ன, ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் ஆகும் அண்ட் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து இந்த சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த த்ரீ சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் யூ கேன் சே ஐ எம் அ ஜாவா டெவலப்பர் அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுவீங்க. இது எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சியாக நீங்கள் எஃபோர்ட் போடும்போது லைக் வித்தின் 30 டேஸில் உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு 15 டேஸில் உங்களால் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது டெய்லி 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே அதாவது உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன இருக்குன்னா அதோட டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், எப்படி வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதோட ஜென்ரிக் ப்ரோக்ராம்ஸ், அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸில் அதாவது ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் ஒரு 5 டாபிக்ஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஹேண்ட்லிங்ஸ் அண்ட் தென் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாவே 15 to 20 டேஸில் உங்களால் பேசிக் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதாவது ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஃபேஸ் ஜாவா 8 ஃபீச்சர்ஸ் வந்து அதுவும் ஒரு 20 டேஸ் ஆல்மோஸ்ட், அதாவது 30 to 40 டேஸில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஜாவா வந்து கற்றுக்க முடியும். அதை உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாவா. அண்ட் தென் ஜாவா ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இப்போ வந்து சர்வ்லெட், ஜேஎஸ்பி, ஜேடிபிசி, இந்த ஜேடிபிஸ்லாம் வந்து எப்படி வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகுது, இது சர்வ்லெட்ஸ்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஜாவா நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலுமே ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஜெக்டில் சர்வை பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஓல்ட் டெக்னாலஜி. இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்ப்ரிங் பூட், ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ, இந்த மைக்ரோ சர்வீஸ், இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுவுமே வந்து ஒன் டைப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் தான். பட் இதில் வந்து நீங்கள் கான்செப்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸ்ப்ரிங் எம்பிசிக்கும் ஸ்ப்ரிங் பூட்டுக்கும் கான்செப்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் ஒரு சில அனோட்டேஷன்ஸ் வந்து வேரியாக இருக்கும். ஸோ அந்த அனோட்டேஷன்ஸ் வந்து சும்மா பார்க்கும்போது நமக்கு வந்து சிமிலராக தெரியும். ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் when it's come to like ப்ராஜெக்ட், நீங்கள் ப்ராஜெக்டில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ அனோட்டேஷன் பீன், அனோட்டேஷன் ஆட்டோவைட். இந்த அனோட்டேஷன் ஆட்டோவைட் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பீன் வந்து ஸ்ப்ரிங் எம்பிசி, ஸ்ப்ரிங் கோரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான வேலை தான் செய்யுது. பட் இதை வந்து எத்தனை டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்காங்க, கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்படி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை பேக்கேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகுது, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாலும் உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ பேர்லாலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஜாவா ரிலேட்டடான ஃப்ரேம் ஒர்க்ஸ். நீங்கள் ஜாவா லேர்ன் பண்ணணும்னு ஒன்ஸ் நீங்கள் டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து லைக் நாட் அ சப் டாபிக்ஸ், சப் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே வந்து அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்டில் டிப்ளாய் ஆகிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஜாவான்ற ஒரு டெக்னாலஜியை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஒர்க் பண்ண மாட்டீங்க. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் வந்து பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் அண்ட் சில வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ், இந்த ஹைபர்னேட், இது எல்லாமே வந்து எப்படி மேப் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான், அதாவது இதை பற்றின ஒரு ஐடியா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஐடி இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆக முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வித்தின் 30 days யூ கேன் ஈஸிலி லேர்ன் லைக் ஜாவா. ஸோ இந்த வீடியோ வந்து ஐ ஹோப் உங்களுக்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிளிக்கிங் அண்ட் சப்போர்ட்டிங். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் very very helpful for you guys. So I'll meet on next video. Thank you so much.